வணக்கம். கரூர் துக்க நிகழ்வுக்கு 30 நாள் கழிச்சு ஏறத்தாழ 30 கும்பிடுறப்ப துக்கம் கேட்க போகக்கூடிய விஜய். சரி, விஜய் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போறாரா அப்படின்னா இல்ல. சரி, கரூருக்கு போறாரா அப்படின்னா இல்ல. சரி, வேற எங்க தாங்க போய் துக்கம் கேட்க போறாரு அப்படின்னா எல்லாரையும் மொத்தமா அவர் பாணின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வகையில அப்படியே நம்ம மாமல்லபுரத்துக்கு வர வச்சு அங்க துக்கம் விசாரிக்க போறாரு. உலகத்திலேயே, இந்தியாவில் இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல, உலகத்திலேயே இப்படி ஒரு துக்கம் விசாரிக்கிற ஒரே நபர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பனையூர் பண்ணையார் அவரை தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு துக்கம் விசாரிக்கிறது எப்ப போவாங்க, அதுவும் துக்கம் விசாரிக்கிறதுங்கிறது இது என்னன்னா இவரால ஏற்பட்டது. இவர் கரூருக்கு போக அங்க திட்டமிட்ட ஒரு கூட்ட நெரிசல், ஏறத்தாழ மத்தியானம் சொல்லி புசி ஆனந்த் அறிவிச்சிட்டாரு. 3 மணிக்கு தான் வந்து காவல்துறை அனுமதி கிடைச்சிருக்காங்க. 3 மணிக்கு ஏன் 12 மணிக்கு அறிவிச்சாரு அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. அதையும் தாண்டி விஜய் 7-7:30 மணிக்கு போறாரு. இதுல கூட்ட நெரிசல், இதுக்குள்ள ஒரு தாங்க முடியாத ஒரு இறப்பு நடக்குது. இந்த இறப்பு அவங்க கட்சியால ஏற்பட்டது, இவங்க திட்டமிடலால ஏற்பட்டது. இதுதான் அந்த இறப்பு. இந்த இறப்புக்கு நியாயமா என்ன செஞ்சிருக்கணும் அப்படிங்கறது நம்ம பேசி பேசி சலிச்சதுதான். அங்க போய் நின்று இருக்கணும் களத்துல. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, அது போலீஸ் பிரச்சனை பண்ணாங்க, உடனே ஓடிருங்க அப்படின்ட்டாங்க. ஆனா நமக்கு என்ன அப்படின்னா, சென்னையில இருந்து கிளம்புனவரு, லேட்டா கிளம்புனவரு எப்படி பின்னங்கார் பிடரியில் அடிக்க 2-2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துல கரூர்ல இருந்தே சென்னைக்கு போனார் அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன ஓட்டம் ஓடி இருப்பாரு, அவ்வளவு ஓட தெரிஞ்சது. சரி, கட்சிக்காரங்களையாவது கூப்பிட்டு அங்க போய் நில்லுங்க, அங்க போய் பாருங்க வைங்க அப்படின்னு சொல்ல தெரியல, அவருக்கும் சொல்ல தெரியல. பக்கத்துல இருக்க புசி ஆனந்த் ஒரு பக்கம் ஓடி ஒளிய, அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு ஆதவர்ச்சனா அப்படின்னு அவர் ஓடி ஒளிய, இப்படி பல பேர் ஓடித்தான் ஒளிஞ்சாங்க. அதாவது கொலை செஞ்சவன் தாங்க ஓடி ஒளிவான், குற்றவாளி தாங்க ஓடி ஒளிவான். எப்படா நீ குற்றவாளி அப்படின்னு நம்மளே ஒத்துக்கிற கணக்குல தான் அவங்க பண்ணாங்க. ஏன் ஓடி ஒளியணும்? ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இதுக்கு நாங்களும் பொறுப்பே இருக்கிறோம், ஆனா நாங்க முழுமையான காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க களத்துல நின்று இருக்கணும். இதுவும் பேசி பேசி சலிச்சதான்னு வச்சுக்கங்களேன். சரி, துக்கம் விசாரிக்கணும் அப்படின்னா எப்ப வரணும் அப்படின்னா அந்த நாள்ல வரணும். நீங்க தான் காரணம், நீங்க தான் பொறுப்பு, அங்க இருந்திருக்கணும். உங்களால இருக்க முடியாதுங்கிற பக்கம் கட்சிக்காரங்க இருந்திருக்கணும். இதுதான் யதார்த்தம். அதை விட்டுட்டு 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டாரு. அப்புறம் மற்ற கட்சிகள் எல்லாம் குற்றம் சொன்னாங்க, ஆளுங்கட்சி எல்லாம் குற்றம் சொன்னாங்க. நம்ம அதை விட்டுருவோம். சரி, அதுக்கு பிறகு அது வந்திருக்கலாம். இப்போ வரைக்கும் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை அப்படிங்கிறாங்க ஒண்ணு. இன்னொன்னு, மண்டபம் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்தா கூட்டம் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, மண்டபம் கிடைக்கிறதுல சிக்கல் அப்படின்னு சொன்னா 20 பேர் 30 பேர் அந்த இருக்கிற இடத்துக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. 20 பேர் 30 பேர் இருக்கிறது அதுக்கு பேரு மண்டபம் கிடையாது, அதுக்கு பேரு வீடு, அதுக்கு பேரு கடை. ஒரு மண்டபம் அப்படின்னா ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கிறது மாதிரி, அதுக்கு பேரு தான் மண்டபம். இன்னொன்னு இருக்குங்க, ஒரு காவல்துறை அனுமதி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பொது இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தினா காவல்துறை அனுமதி கொடுக்கணும். ஒரு பொது இடத்துல நீங்க சாலையை ஒட்டி நீங்க ஒரு ரோட் ஷோ நடத்துறீங்க அப்படின்னா காவல்துறை அனுமதி கொடுக்கணும். ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தா காவல்துறை அனுமதி கொடுக்கணும். ஒரு மறியலோ முற்றுகையோ அரசு சட்ட ஒழுங்குக்கு எதிரானது, அதனால அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்க கண்டிப்பா ஒரு முற்றுகையோ இல்ல ஒரு மறியலோ பண்ணீங்க அப்படின்னா அரசாங்க சார்பா காவல்துறை உங்களை கைது செய்யும். ஆனா தனிப்பட்ட வகையில நீங்க ஒரு மண்டபம் பிடிச்சு நீங்க ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு அரசாங்கம் அப்படி கேட்கறதுக்கான எந்த இதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கல. சரி, மண்டபம் ஒரு படத்துல வடிவேல் சொல்றது மாதிரி, அண்ணே ஜாமீன் கடல்லையே இல்லையாங்கிற மாதிரி, ஏன்னா அவ்வளவு பெரிய கரூர்ல அப்படி மண்டபமே இல்ல. சரி, இல்லங்க நாங்க நாமக்கல்ல போடுறோம்னோ, அப்புறம் அதெல்லாம் வேணான்ட்டாங்க. அப்புறம் இதுல போடுறோம்னோ, சேலத்துல போடுறோம்னோ வேணான்ட்டாங்க. அப்ப அடுத்து எங்க போடுறது அப்படிங்கிறப்ப பனையூர்னா கிண்டலா பேசுவாங்க, என்ன செய்யறது, மகாபலிபுரத்துல போடு அப்படின்ட்டாங்க. சரி, காவல்துறை அனுமதி ஒரு பக்கம் இவ்வளவுலாம் சொல்றீங்களே, இன்னொன்னு மண்டபம் கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்களே, நாங்க வந்தா கூட்டம் கட்டுக்கடங்காம வரும் அப்படின்னு சொல்றீங்களே, எல்லா இடத்துலயும் நீங்க போறப்ப கூட்டம் கட்டுக்கடங்காமலா இருக்கு. பனையூர் வீட்டுலதான் விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, வேற எங்கேயோ இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது தெரிஞ்சா அங்க எல்லாம் மக்கள் போய் நிக்க முடியாது. நாங்க ஒரு 10,000 பேர் நிக்கிறோம், 20,000 பேர் நிக்கிறோம், தளபதியை பார்த்துட்டு போறோம் அப்படின்னு மக்கள் போய் நிக்கிறாங்களா? இல்லங்க, இதான் இன்னைக்கு சந்திக்க மாட்டேன்ட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டேன்ட்டாரு. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ரசிகர்களை சந்திக்க மாட்டேன்ட்டாரு, ஓடிட்டாரு. இப்படி இருந்தவர் தான் விஜய். சரி, ரைட்டு. இன்னும் பயங்கரமா சொல்றாங்கல்ல, இப்ப தூத்துக்குடியில போனார். தூத்துக்குடியில அந்த பெரிய அளவுக்கு வெள்ள பாதிப்பு, மக்கள் இது பண்ணாங்க.
அங்க போயிட்டு ஒரு மண்டபம் பிடிச்சி அங்க போய் செல்ஃபி எல்லாம் எடுத்தாரு, அங்க போட்டோ எடுத்தாரு. இதே விஜய் தான் போனாரு. அப்ப விஜய்க்கு மாசு இல்லையா? விஜய்னா யாருன்னு தெரியாதா? அங்க போய் நின்று எல்லார்ட்டையும் போட்டோ எடுத்துட்டு அந்த சேலையெல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. அப்ப என்ன பிடிச்சி பயங்கரமா இது பண்ணாங்களா? சரி, இப்ப இந்த அஜித்னு ஒரு கோயில் காவலர் மரணம் அடைஞ்சாரு. அப்போ போனாரு. அப்போ வந்து பயங்கரமா ஒரு 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கூடிட்டாங்களா? இல்ல தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் வேலை வெட்டி இல்லாம இவரை போய் பாக்குறதா வேலை வெட்டியா வச்சுக்கிட்டு இருக்காங்களா அவ்வளவு பேரும்? அதே மாதிரி அனிதா இறந்தப்போ போய் மரணம் விசாரிச்சாரு. அப்போ வந்து மொத்த தமிழ்நாடு போய் நாங்க 1.5 கோடி பேர் 2 கோடி பேர் உங்களை பார்க்க வந்திருக்கோம், இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? இல்ல. இதே மாதிரி ஷூட் போனாரு. இப்ப மதுரைக்கு போனாரு. சமீபத்துல தான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி. கட்சிக்காரங்க 4 கிருக்கைங்க டக்கு புக்குன்னு ஓடுவான். கட்சிக்காரன்னு சொல்லக்கூடாது, அது வேற. ஆமா, வண்டியை விட்டு பின்னாடியே ஓடினாங்க. அப்புறம் இவர் மேல இருந்துகிட்டு அதெல்லாம் வேண்டாம் வைக்கலாம் அப்படின்னு போயிட்டாரு. முடிஞ்சு போச்சு. மொத்த மதுரையும் ஸ்தம்பிச்சான்னு இல்லையே. இது துக்க வீடுங்க. துக்க வீடுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதுல ஒரு கட்சிக்காரர் சொல்றாரு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரையும் தனித்தனியாக போய் சந்திப்பதற்கு சாத்தியம் இல்லை. இது என்ன பேச்சு? எல்லாரையும் ஒரு 41 வீட்டுல போய் தனித்தனியா சந்திக்க முடியாதா? இதை விட குடும்ப உலகத்துல எங்க இருக்கு? 41 பேரை சந்திக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுமா? இன்னொன்னு, நீங்க போகும்போது வரிசையா எல்லாருக்கிட்டையும் அண்ணன் வருகிறார், அண்ணன் வருகிறார், அண்ணன் வருகிறார், டிவிக்கேன்னு கத்திட்டா போறீங்க? இல்ல, நீங்க காதும் வச்ச மாதிரி போகலாம். ராத்திரிக்கு போகலாம். அந்த வீட்டுக்கு மட்டும் தகவல் சொல்லலாம், போகலாம். 1 மணி நேரம் அவங்க கூட உரையாடலாமே, சந்திக்கலாம். சந்திச்ச பிறகு யாருக்கும் தெரியாம 41 பேர் நாங்க உரையாடணும் அப்படின்னு ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க வீடியோ போடுங்க. உரையாடினதை எடுத்து வச்சிருங்க. 10 நாள் கழிச்சு வீடியோ போடுங்க. கட்சிக்காரங்களுக்கு மட்டும் சொல்லுங்க. இப்ப விஜய் எங்க பதுங்கி இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப நீங்க அன்னையில இருந்து வேலையை தொடங்கி இருந்தா கூட, ஏன்னா விஜய் இருந்துட்டு ஒரு சாதா காரில் வந்துட்டு போக மாட்டாரா? நடுவுல வந்து ஒரு அம்பாசிடர் எல்லாம் வந்தாருல, பழைய அம்பாசிடர்ல வந்தாரு. நடுவுல பழைய ஒரு ஆமணியில ஒண்ணுல வந்தாரு. இதுக்கு நடுவுல வந்து இந்த காயலாங்கடையில இருந்த பழைய இன்னோவாவில் ஒண்ணு வந்துட்டு போனாரு. அப்பெல்லாம் நம்ம எல்லாம் சொன்னோம், பாருங்க தலைவன் என்ன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல, சினிமாவில் நடிக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு இங்க நடிச்சாரு அப்படின்னு சொன்னோம். சரி, இப்ப இந்த மாதிரி வண்டியில எல்லாம் ஒரு வண்டியில வந்து டக்கு புக்குன்னு ஒரு பழைய வண்டியில வந்து யாருக்கும் தெரியாம அப்புறம் சேவ் பண்ணிட்டாருனாலும் யாருக்கும் தெரியாது, விட்டு எடுத்துட்டாருனாலும் யாருக்கும் தெரியாது. அது வேண்டாம், அதை விட்டுருங்க. நேரா வரலாம், வந்துட்டு அங்க வந்துட்டு அவங்களோட பேசிட்டு போகலாம். இதெல்லாம் செய்யலாமே. ஒரு துக்க வீடுன்னா என்னங்க? அவன் வீட்டுல போய் விசாரிச்சாதாங்க அது துக்கம் விசாரிக்கிறது. இன்னொன்னு காரணம் நீங்க, நான் மறுபடியும் சொல்றேன், காரணம் நீங்க. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அவங்கள்ட்ட போய் விசாரிச்சு ஆறுதல் படுத்தி, இது விரும்பத்தகாத நிகழ்வு, வேண்டத்தகாத நிகழ்வு, நாங்களே இப்படி எதிர்பார்க்கல, இனிமேலுக்கு இது மாதிரி வராம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனா அதை விட்டுட்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னா, காவல்துறை அனுமதி கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, இது கிடைக்கல. இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடத்தை தெரியாதவ தெருக்கோணல் அப்படின்னாலாம். இன்னொன்னு சொல்லுவாங்க, அறுக்க தெரியாதவன் கைக்கு 52 கருக்கர் வாழாம் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு வர விருப்பம் இல்லை, உங்களுக்கு வர மனசு இல்லை. இந்த 41 பேரை நேரடியா தனியா போய் சந்திக்க விருப்பம் இல்லை. நான் என்ன சொன்னேன், மண்டபம் கொடுத்து எதுக்கு? இங்க கரூர்ல சந்திக்க, இல்ல நாமக்கல்ல சந்திங்க, இல்ல வந்து இந்த மகாபலிபுரத்துல சந்திங்க. எங்க சந்திச்சாலும் நீங்க அவனை வந்து அவன் வீட்டுல போய் சந்திக்கணும். உலகத்துல எந்த தலைவர்களாவது உன் வீட்டுல செத்து கிடந்தா என் வீட்டுக்கு வாடா வந்து நான் துக்கம் கேட்கிறேன் தலைவர்கள் யாராவது பார்த்திருக்கீங்களா? யாருமே கிடையாது. இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, மகாபலிபுரத்துல வச்சு கேட்க போறாங்க. கேட்டு விஜய்க்கு கிளிசரின் கிடைக்காதா என்ன? ஒரு நடிகர் தானே, அது அப்படியாவது அழுதுறன் அவரு. அப்ப விசாரிக்க போறாங்க. விசாரிக்க வச்சு கண்டிப்பா ஒரு 15 பேருக்கு எப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. 40 பேர்ல விஜய் அண்ணாவை பார்த்தா அடுத்து எங்க ஓட்டு விஜய் அண்ணாவுக்கு தான். அவர் மறக்கவே முடியாது. அண்ணன் கூட அந்த செல்ஃபி எடுத்தது வாழ்நாள்ல நான் வந்து மிகப்பெரிய இதா கருதுறேன், நான் கடவுளை பார்த்தது மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. இதுல யாராவது 2 லூசை பிடிச்சு, எனக்கு எங்க வீட்டுக்காரரை விட விஜய சார் தான் பிடிக்கும் அப்படின்னு வேற சிரிக்கும். இதையும் நம்ம பார்த்து தொலையணும். என்னென்ன கொடுமை எல்லாம் இருக்கு பாருங்களேன். அதாவது ஒரு துக்க வீட்டை இளவு வீட்டை நகைச்சுவையா மாத்துறதுல தாவேக்காவுடைய பங்கு அளப்பரியது. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு சிந்தனைங்க, ஒரு மோசமான ஒரு எண்ணம். 41 பேரை பார்க்க முடியாம அப்படி என்ன ஆணியை நீங்க வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மனிதாபிமானம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தனித்தனியா வீடுகள் ஒண்ணு இல்லைங்க, ஒரு நாள் ராத்திரி யாருக்கும் தெரியாம கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லி 20 பேரை பார்க்க முடியும் உங்களால. அப்ப பார்க்க முடியலைங்கிறதான அர்த்தம். ஆனா அதை விட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு சில பேர் அவருக்கு வேண்டிய, அவருக்கு கூட்டணி வைக்க போற ஒரு சில கட்சிக்காரங்க, இதோ வந்து எங்கள்கிட்ட சேர்ந்துருவாரு, இதோ வந்து எங்கள்கிட்ட சேர்ந்துருவாரு, விஜயை காப்பாத்துறது எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு இப்படி பல பேர் பேசுறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா,
புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி யாரும் கூடயும் பேசுறது இல்ல, எந்த ஊடகத்துக்கும் பேசுறது இல்ல, எந்த மக்களையும் இதுவரைக்கும் மக்களை சந்திச்சது இல்ல. நீங்க நடிகரா இருந்து மக்களை சந்திக்கிறது வேறங்க, அரசியல்வாதியா இருந்து மக்களை சந்திக்கிறது இல்ல. ஒரு சில பேர் கேட்கலாம், அவர் தான் பொதுக்கூட்டத்துல பேசினார்ல, அவர் பேசினாருங்க, அவர் வாடு தனியா பேசினாரு, எய்தாப்லன்னு கேட்டாங்க. ஒருத்தரோட ஒரு உரையாடல் இருந்துச்சா? தனி மனித உரையாடல் இல்லாத ஒரு தலைவர்னா அதுக்கு என்னங்க தலைவர்? இதை விட துக்க வீட்டுல போயிட்டு நீங்க மொத்தமா வாங்க, லாரியில ஏத்தி கொண்டு போய், சாரி பஸ்ல ஏத்தி கொண்டு போய் உங்கள்ட்ட எல்லாம் துக்கம் விசாரிக்கிறேன் 30 நாள் கழிச்சு அப்படின்னா, 30 நாள் கழிச்சு அவன் வேலையை பார்ப்பானா? உங்களுக்கு துக்கம் விசாரிக்கிறதான ஏற்பாடு பண்ணுவானா? அப்படிங்கிறது ஒரு டாலர் கணக்கான கேள்வி. இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஜயுடைய ஒண்ணுக்கு ஆகாத அரசியலை தான் காட்டுதே ஒழிய, இதை சொன்னா நம்மளை பத்தி பல பேர் பேசுவாங்க. நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, ஆனா மனிதாபிமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அரசியல் எல்லாம் தாண்டி. அந்த மனிதாபிமானத்துக்கு கூட ஆகாததுதான் விஜயுடைய அரசியல். நன்றி, வணக்கம்.